ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மிதுன ராசி நேயர்களுக்கு ராசியினுடைய அடிப்படையிலும் நட்சத்திர ரீதியாகவும் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. மிதுன ராசி நேயர்களுடைய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், திருவோதரை, புனர்பூசம் 1, 2 மற்றும் 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக நிலைகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுன்னே சொல்லணும். ஸோ கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறாருங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும், சுகஸ்தானத்தில் சந்திரனும், பாக்கியஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகுவும், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சனி பகவானும், லாபத்தில் சுக்கிரனும் வந்து அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாவற்றுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் மட்டும்தான். பொதுவாக மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பணவரவு நல்லாவே இருக்குங்க. ஸோ உங்களுடைய அறிவு திறமையும் பார்த்திங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணங்களானது உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலுமே இனி வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க. அடுத்தவங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு கூட நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துக்கோங்க. ஏன்னா எல்லாருமே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு காரணம் யார் அப்படின்னா உங்களை தான் வந்து கை காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகளானது ஏற்படுது அப்படின்னா அதிலிருந்து முழுக்க முழுக்க நீங்கள் விலகியே இருக்கணும். எப்போதுமே வந்து எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமாக உழைக்கிற மாதிரி இருக்கும். மிதுனராசினியர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாலுமே அதற்கான பலன் உங்களுக்கு விரைவில் வந்து கிடைச்சிடும். அதனால் கவலைப்படாதீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மிதுனராசினியர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக வந்து தொடர்ந்து செய்யுங்க. நல்ல முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்த நிலைக்கு வந்து போக முடியும். லாபங்கள் அப்படின்றது நல்லா இருக்கிறதுனால சிறப்பாகவே உங்களால் தொழில் பண்ண முடியும். சாமர்த்தியமாக பேசியே நிறைய கஸ்டமர்ஸை உங்களால் வந்து கவர் பண்ண முடியுங்க. அந்த மாதிரி நிறைய வகையில் உங்களுக்கு இப்போ மதிப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் உங்களுக்கு இப்போ வந்து உருவாகும். ஏன்னா எதிர்காலம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தான் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேமிப்பு அப்படின்றத பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் வெளிவர முடியும். இந்த டைமில் பணவரவு நல்லா தான் இருக்குது அப்படின்றதுனால தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க. பணவரவு நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக திட்டமிட்டு சரியான அளவில் அத்தியாவசிய தேவைகளை மட்டும் நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல வருமானம் இருக்குது அப்படின்றதுனால ஒரு பகுதியை சேமிக்க பழகுங்க. இந்த சேமிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே பிற்காலத்துக்கு நமக்கு உதவியாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த எல்லா விதமான மனஸ்தாபங்களும் இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும். அதாவது இது நாள் வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படின்றது இல்லாமல் தான் இருந்திருக்கும். அதுவும் மிதுன ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மன வருத்தங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மன வருத்தங்கள் இப்போ குறையுமா? கண்டிப்பாக குறையுங்க. ஸோ வரக்கூடிய நாட்களில் கிரக அமைப்புகள் மாறுறதுனால உங்களுக்கு மன அழுத்தமும் வந்து குறையும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்களே உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே நீங்கள் நல்ல கவனம் எடுத்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளானது வரலாம். ஸோ மிதுனராசியை உடையவங்க இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாகனங்களால் செலவுகள் வர மாதிரி இருக்கும். அதனால் வாகனங்கள் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அதன் மூலமாகவே உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். பயணங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே கவனமாக எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய உடல் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாருடைய ஆரோக்கியத்தின் மீதும் கவனம் எடுத்துக்கோங்க. பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய உதவியானது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதே போல் மற்றவங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிக்கனமாக இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாணவர்கள்கிட்டையுமே, அதாவது சக மாணவர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கூடையுமே அதிகமாக நீங்கள் வந்து பேசி பழகிறதுக்கான வாய்ப்புகளானது இவ்வளோ நாளாக உங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.
ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அந்த மாதிரி நல்லா பேசி பழகிறது அப்படிங்கிறது ஆபத்தானது தான். உங்களுடைய சீக்ரெட்ஸை நீங்கள் வெளியே சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய ஆபத்துக்களானது வரும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாடங்களில் வந்து கவனம் எடுக்கணும். கூடுதலாக கவனம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அடுத்தது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள். இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசி நேயர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா எதிர்பாலினத்தவர்கிட்ட நம்ம பழகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அப்படி பழகும் பொழுது கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் பேசாதீங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் ஆலோசித்து எதையும் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் தான் வந்து தீர்மானிக்க போகிறீங்க அப்படின்றதுனால நீங்களே யோசித்து பொறுமையாக வந்து செய்யுங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் கடன் கொடுக்கறதும் தப்பு, அதே மாதிரி கடன் வாங்குறதும் தப்பு. ஃபைனான்ஸ் விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மென்மேலும் வந்து பிரச்சனைகளானது ஏற்பட்டுடும். இதே அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் வரும். ஸோ எந்த கொள்முதலாக இருந்தாலும் சரி நீங்கள் தயக்கம் இல்லாமல் செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. அதே வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் பெருக ஆரம்பிக்குங்க. போட்டியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா கூட அவங்க கூட இப்போ வந்து விலகி போயிடுவாங்க. உங்களால் வந்து போட்டி போட முடியாது, உங்கள் கூட வந்து ஜெயிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே வந்து விலகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது நட்சத்திர ரீதியாக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். மிருகசீரிசம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய மிதுனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நீண்ட காலத்திலேருந்து நீண்ட தூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். கூர்மையான அறிவாற்றலானது இருக்கும். ஸோ உங்களுடைய அறிவாற்றலை நீங்கள் வளர்த்துப்பீங்க. அறிவும் பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுனால அதன் மூலமாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் எளிமையாக வந்து தீர்க்க முடியும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தகராறுகள் கூட இப்போ முடிவடைய போகுதுங்க. நல்ல ஒரு முடிவுக்கு தான் வரப்போகுது. அடுத்ததாக திருவோதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை உடைய மிதனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழில், வியாபாரம் அப்படின்னு ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாகவே இருக்க போகுதுங்க. ஸோ பார்ட்னர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். வியாபாரத்தை நீங்கள் எப்படியாவது விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க இல்லையா? அப்படி நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ரைட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். கடிதம் மூலமாக வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், இல்லைனா தொலைபேசி மூலமாக வரக்கூடிய தகவல்களாக இருக்கட்டும், எந்த தகவல்களாக இருந்தாலும் அது உங்களுக்கு நல்ல தகவல்களாக தான் இருக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அதே போல் எங்கேயாவது நீங்கள் பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னா வராத பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டங்களில் தான் நீங்கள் அடியெடுத்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லணும். ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய கஷ்டங்கள் இன்னும் குறைய ஆரம்பிக்குமே தவிர கண்டிப்பாக வந்து பெருகாது. இது வரைக்கும் இருந்த அளவில் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் மிதுனராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது. அடுத்ததாக புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த ராசி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீணா அலைச்சல் அப்படின்றது இருக்க தான் செய்யும். என்னதான் நீங்கள் வீணா அலைச்சலானது செய்தாலுமே கூட எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிச்சிடுவீங்க. அதை முடிக்காமல் மட்டும் நீங்கள் வீடு திரும்பவே மாட்டீங்க. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா இதுவும் உங்களுக்கு சாதகமான நேரம் தாங்க. நல்ல பலன் கொடுக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அதனால் இந்த காலகட்டங்களில் மிதுன ராசியை உடையவர்களாக இருந்தாலும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்பவே நல்லா இருக்குது. இருந்தாலும் கிரக அமைப்புகள் அப்பப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கிறதுனால இந்த கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம், என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும். அந்த நாளில் விஷ்ணுக்குரிய சகஸ்கர நாமத்தை நீங்கள் பாராயணம் செய்யுங்க. வெங்கடாஜலபதியை வணங்கிட்டு வாங்க. ஸோ வெங்கடாஜலபதியை நீங்கள் வணங்க வணங்க உங்களுடைய பிரச்சனைகள், பண கஷ்டங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக தீர ஆரம்பிக்கும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கூடவே ஆன்மீக ரீதியாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு எளிமையாகிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், அதன் மூலமாக உங்களுக்கு என்ன பிரச்சனைகளானது தீரப்போகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த தகவல்களானது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரக மாற்றத்தின் மூலமாக ஆன்மீக ரீதியாக, ஜோதிட ரீதியாக நம்ம ஒரு சில தகவல்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகளுடைய அடிப்படையில் மட்டுமே வந்து கணிக்கப்பட்டது. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வந்து செய்து பாருங்கள். இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மறக்காமல் முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம்.
இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக ரீதியான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.